வீடே மணக்க மணக்க ரொம்ப சுவையா சூப்பரா ஒரு காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு பார்க்கலாமா? வாங்க. கோழி குழம்பு செய்யறதுக்கு தேவையான மசாலாலாம் இப்ப நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் 3 சேர்த்து நான் வறுக்க போறேன். அதோட ஸ்மெல் நமக்கு வர அளவுக்கு வறுத்தா போதும். இது நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்ப இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்க போறேன். இப்போ மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்தின மாதிரி நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா, பட்டையும் கிராம்பும் எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நான் இதுல நல்லா அரைச்சி எடுத்துக்க போறேன். ஃபைன் பேஸ்டாவே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு செய்யறதுக்கு இப்போ ஒரு குக்கர் வச்சு அதுல 30 ml அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். அது கூடவே நான் என்னென்ன சேர்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, இலை, பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, 3 கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின ஸ்டேஜ்ல நான் சின்ன வெங்காயம் இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்க போறேன். நாட்டுக்கோழி குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குங்க, அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் வதங்குற ஸ்டேஜ்ல இது கூட நான் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போறேன். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நான் இது வதங்கறதுக்காக கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன், அதை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கின நிலையில நான் நாட்டுக்கோழி 1/2 கிலோ எடுத்து நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன். இதையும் இது கூட சேர்த்து போட்டு இப்ப நான் பரட்ட போறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் பரட்டி விட்டுட்டோம். இது கூட நம்ம ஏற்கனவே சேர்த்து அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி, புதினா, மிளகு, ஜீரகம்லாம், அது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட நல்லா கிளறி விடுங்க. இது கூட மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே மிளகாத்தூளும் காஷ்மீரி மிளகாத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலா எல்லாம் ஒரு சேர பரட்டின பிறகு நான் ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மிக்சி ஜார்ல, அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு அதை நான் எடுத்து இதுல ஊத்திருக்கேன். இப்போ கோழி வேகிறதுக்கு இன்னும் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நம்ம ஊத்தணும். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்துல இன்னொரு 1 கிளாஸ் அளவுக்கு இதுல தண்ணி ஊத்திக்குவோங்க. தண்ணி நான் சேர்த்துக்க போறேன். இப்போ நம்ம கோழியெல்லாம் தண்ணிக்குள்ள மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கான்னு பாத்துக்கோங்க. கூட நீங்க தண்ணி தேவைப்பட்டா இன்னொரு 1/2 கிளாஸ் அளவுக்கு கூட நீங்க தண்ணி சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். குழம்பு திக்கா வேணுங்கிறவங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தினாலே போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. எனக்கு தண்ணியா வேணும், அதனால நான் இன்னொரு 1/2 கிளாஸ் அளவுக்குமே தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு உப்பு பார்த்துட்ட பிறகு நம்ம இதை மூடி விசில் போட்டுடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் உப்பு பார்த்துட்டேன், கரெக்டாவே இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம குக்கரை மூடி 3 விசில் விட்டுருங்க, போதும். கரெக்டா இருக்கும், கறியும் வெந்திருக்கும், குழம்புலையும் கறி கரெக்டா இருக்கும். அதிகமான விசில் தேவையில்லை, 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டு நம்ம திறந்து பார்க்குவோம். இப்போ ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் நாட்டுக்கோழி குழம்பு வச்ச குக்கரை திறந்து பார்க்க போறேன். பாருங்க, நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு நல்லாவே ரெடி ஆயிருக்கு. இது நம்ம இப்போ லைட்டா கிண்டி பார்க்கலாம்.
பாத்தீங்களா? சூப்பரா ஒரு குழம்போட கன்சிஸ்டன்சிக்கே நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இத சூடான சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு நீங்க எதுக்கு வேணாலும் நல்லாவே நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க கறி கூட நல்லாவே வெந்திருக்கு. இதுல ஃபைனலா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட குழம்பு சூப்பராவே தயாராயிடுச்சு.